வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப். ஸோ விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபிக்கு நான் அவைலபிளா இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஜனவரி 30th அன்னைக்கு ஒரு ரஞ்சி கேம் வருது பிட்வீன் டெல்லி வர்சஸ் ரயில்வேஸ். அந்த ஒரு பர்டிகுலர் ரஞ்சி டிராஃபி கேமுக்கு நான் வந்து ஃபுல்லா அவைலபிள்ன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காரு. திஸ் இஸ் அ கிரேட் நியூஸ், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவருக்கு கொஞ்சம் அந்த ஒரு நெக்ஸ்ட் ட்ரெயின் இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்க போற ஒரு ரஞ்சி டிராஃபி ரவுண்ட்ல அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி வில் பி அவைலபிள் சொன்னது நிஜமாவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இது விராட் கோலி பர்சனலாவும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபார்மை ரீகெயின் பண்ணலாம். பிளேயிங் டொமஸ்டிக் கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்பின் ட்ராக் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் ஆகலாம். பிகாஸ் துபாயில போகும்போது இப்ப வேணா ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். பட் சில டீம் எடுத்துக்கோங்க, ஆப்போசிஷன் எடுத்துக்கோங்க. மிச்சல் சாண்டர் இருப்பாரு நியூசிலாந்துல, அப்ரார் அஹமத் இருப்பாரு பாகிஸ்தான்ல. சோ அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் கவுண்டர் பண்றதுக்கு மேபி இந்த ஒரு ரஞ்சி டிராஃபி கேம்ஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தட் இஸ் ஒன். கண்டிப்பா விராட் கோலி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பிளேயர்ஸ் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். சோ நிறைய விஷயங்கள் இதனால யூஸ் ஆகும்ன்றத என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.